இப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி நாய்களை நாங்கள் யாரும் அழிக்க சொல்லலை, கட்டுப்படுத்த தான் சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறது நியாயமானது தான். அதை யாருமே நாங்கள் இல்லைன்னு சொல்லவும் இல்லை, அது நியாயமான விஷயம். ஆனால் கட்டுப்படுத்தணுங்கிறது இப்போ தான் ஞான உதயம் வந்ததா? இந்த சேனல்ஸ்க்கு, இந்த மீடியா, விஜய் டிவியாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், சன் நியூஸாக இருக்கட்டும், ஜீ தமிழ் நியூஸு, இன்னும் நிறையா. அப்புறம் பத்தாததுக்கு ஒரு டாக்டர் அம்மா, ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று வருது, ஷர்மிளான்னு ஒன்று, அது சுசித்ரா, நிறைய பேர். இப்போ தான் உங்களுக்கு ஞான உதயம் வந்ததா கேட்குறேன். அதை நாய்களுக்குன்னு வருஷம் கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்குனாங்கல்ல. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடும்போது இது தெருநாய்களுக்கு கருத்தடை பண்ணுறதுக்கு, இது தடுப்பூசி போடுறதுக்கு இத்தனை கோடிகள்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் அதை முறையாக பயன்படுத்தி இருந்தால் அத்தனை காசையும் ஊழல் செய்யாமல் முறையான அத்தனை காசுகளையும் அந்த நாய்களுக்காகவே பயன்படுத்தி இருந்தால் கரெக்டாக இன்ன வரைக்கும் நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆகியிருக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கு இத்தனை கோடிக்கு எவ்வளோ நாய் பண்ணலாம்? அத்தனை நாய்க்கும் கருத்தடை பண்ணியிருந்து தடுப்பூசி போட்டிருந்தா ரேபிஸும் வந்திருக்காது. கருத்தடை பண்ணியிருந்தனால அந்த நாய் மறுபடி குட்டி போகலாமல் இருக்கும்.